வணக்கம் நண்பர்களே. லக்னத்தில் சூரிய பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும்? நல்லது செய்யுமா, கெடுதல் செய்யுமா? என்ன மாதிரியான பலாபலன்கள் லக்னத்தில் சூரியன் அமர்ந்தால் என்ன மாதிரி பலாபலன்களை கொடுக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுறை அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுறை அஸ்ட்ரோ சேனல். ஆனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேச்சு. இப்போ லக்னத்தில் சூரிய பகவான் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் நடக்குறது பார்த்துடலாம். சூரியன்னா ஆளுமை, அரசு கிரகம், ஆளுமை நிறைந்த கிரகம். சூரியன் தான் அரசாங்கம், சூரியன் தான் அரசு, சூரியன் தான் அப்பா, சூரியன் தான் அரசியல், சூரியன் தான் நிர்வாகம், சூரியன் தான் எலும்பு, சூரியன் தான் சிவன். இது அத்தனையும் அந்த சூரிய பகவானுக்குரிய காரகத்துவங்கள். அப்படிப்பட்ட சூரிய பகவான் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த ராசி எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்தில் சூரியன் இருந்தாலும் அல்லது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்து லக்னத்தை சூரியன் பார்த்தாலும் இப்போ நான் சொல்லுகிற பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். லக்னத்தில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகர் நிர்வாகத்திறன் உடையவராக இருப்பார். அதாவது மேனேஜ் பண்ணக்கூடிய, நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை உள்ள நபராக இருப்பார். ஆளுமை செலுத்தக்கூடிய நபராக இருப்பார். அதாவது ஒரு 4 பேர் 10 பேர் 100 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய அந்த திறமை, ஆற்றல் அந்த ஜாதகருக்கு இருக்கும். அந்த ஆளுமை செலுத்தக்கூடிய, அதிகாரம் செய்யக்கூடிய திறமை அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே இருக்கும். அதாவது அந்த முதலாளி வர்க்கம்னு சொல்கிறோம் இல்லையா, ஆண்ட பரம்பரைன்னு சொல்லுவோம். அந்த ஆண்ட பரம்பரையாக அந்த ஜாதகர் இருப்பார். அதிகாரம் செலுத்தக்கூடிய நபராக முதலாளித்துவம் அதிகமாக அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதாவது ஒரு நிர்வாகத்தை, ஒரு தொழில் ஸ்தாபனத்தை ஒரு 10 பேர் 100 பேர் 1000 பேர் லட்சக்கணக்கான பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய திறன் அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே இருக்கும். அதே மாதிரி தலைமை பண்பு, ஹெட் ஆஃப் த குவாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தலைமை பண்பு, தலைமை பொறுப்புக்குரிய பண்பு அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே இருக்கும். இந்த சூரியன் லக்னத்தில் இருக்கும்போது அந்த ஜாதகர் கௌரவம் அதிகமாக பார்ப்பார். அந்தஸ்து, கௌரவம் அதிகமாக பார்ப்பார். அவ்வளோ சீக்கிரம் இறங்கி வரமாட்டார். எந்த விஷயமா இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் இறங்கி வரமாட்டார். அது சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா தலை கணம்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அதை பார்த்து சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சீக்கிரம் இறங்கி விட்டாங்க, அவங்களுக்கு என்ன திமிரு பிடிச்சவங்க, தலைகணம் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அமைப்பு இருக்கும். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட இயற்கையான குணம் அதை மற்றவங்க கண்ணுக்கு சில நேரத்தில் தலைகணமாக தெரியும். ஆனால் அவங்கள்ட்ட அந்த இயற்கையாகவே அந்த தலைமை தாங்கக்கூடிய குணம், பண்பு இருக்கும். அதே போல் இந்த லக்னத்தில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகர் பித்த உடம்பா, அதாவது ஹீட் பாடியாக இருப்பார். அதே போல் ஜாதகர் எந்த விஷயமா இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் இறங்கி வரமாட்டார். இவரது மற்றவங்க சொல்கிறத இவர் கேட்க மாட்டார், இவர் சொல்கிறத தான் மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பழக்கம் இந்த ஜாதகருக்கு இருக்குது. அதே போல் அந்த லக்னத்தில் சூரியன் இருக்கும்போது எலும்புகள், அந்த ஜாதகரின் எலும்புகள் வலிமையாக இருக்கும், உடல் வலிமையாக இருக்கும், ஒரு தேஜஸ், ஒரு பொலிவு அந்த ஜாதகரோட முகத்தில் இயற்கையாகவே இருக்கும். சூரியனை பிரகாசம் இல்லையா, சூரியனை ஒளித்தன்மை உடைய கிரகம். அப்படிப்பட்ட சூரியன் லக்னம்னா ஜாதகர் அந்த லக்னத்தில் இருக்கும்போது பிரகாசமாக, ஒரு பொலிவாக, ஒரு தேஜஸாக அந்த ஜாதகர் இருப்பார். அதே போல் அந்த ஜாதகர் பல பேர் அறியக்கூடிய நபராக, அது பேர் சொன்ன ஊரில் தெரியக்கூடிய நபராக இருப்பார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த லக்னத்தில் சூரியன் இருக்கவங்க அரசியல் பதவிகளில் இருப்பாங்க. உடனே அரசாங்க கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க. அப்படின்னா அரசியல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஊர் பஞ்சாயத்து தலைவர், நாட்டாமை, இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருப்பாங்க அந்த ஜாதகர். அதே போல் அந்த லக்னத்தில் சூரியன் இருக்கும்போது புகழ் இவங்களை தேடி வரும். புகழுக்கு மயங்கக்கூடிய நபராக, ஆசைப்படக்கூடிய நபராக அந்த ஜாதகர் இருப்பார். கௌரவம் ரொம்ப அதிகமாக பார்ப்பார். அதே போல் இந்த லக்னத்தில் சூரியன் இருக்கும்போது கண் சம்பந்தப்படக்கூடிய தொந்தரவுகள் வர்றதுக்கு ஜாதகருக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் லக்னத்தில் சூரியன் இருக்கும்போது சிவ வழிபாடு செய்யக்கூடிய நபராக அந்த ஜாதகர் இருப்பார். சிவனை வழிபடக்கூடிய பழக்கம் இயற்கையாகவே அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதே போல் கோவிலுக்கு, ஆன்மீகத்துக்கு தொண்டாற்றக்கூடிய நபராகவும் அந்த சில சமயங்களில் அந்த ஜாதகரை லக்னத்தில் இருக்கிற சூரியன் உருவாக்குவார். இதே போல் சொல்லிக்கிட்டே போகலாம்.
அந்த லக்னத்தில் சூரியன் வரும்போது ஆளுமை, அதிகாரம், தலைமை பண்பு நிறைந்த நபராக அந்த ஜாதகரை அந்த சூரியன் உருவாக்குவார். நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள், இந்த வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் குடும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமண நஸ்வச்சார். நன்றி, வணக்கம்.